ஹாய், இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. கிளம்பும்போதே ஒரு ஷோல்டர் பேக் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி 2-3 பாட்டில் எடுத்து போட்டால் தான் திரும்பி ரிட்டன் வரும்போது நல்லா வர முடியும் போல இருக்குது. அந்தளவுக்கு நிலமை ஆகிப்போச்சு. போகிற நேரத்துக்கு ஃபேன் ஆஃப் பண்ணோமா, லைட் ஆஃப் பண்ணோமா, சிலிண்டர் ஆஃப் பண்ணோமான்னு திரும்ப திரும்ப 4-5 தடவை ரிப்பீட்டடாக பார்த்துட்டு வந்தால் கூட பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னே சிலிண்டர் ஆஃப் பண்ணோமா, கீழே ஆஃப் பண்ணோமா, ஃபேன் ஆஃப் பண்ணோமான்னு தெரியலையே, கதவை லாக் பண்ணோமான்னு தெரியலையே அப்படின்னு மைண்டு அதுலேயே தான் ஓடிட்டுருக்குது. நான் 4-5 தடவை கதவை திறந்து பெட்ரூம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நான் வர்றதுக்குள்ளேயே என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. வந்து ஃபேனை பார்த்து ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன். அதனால் எல்லாம் ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியுது, ஐயோ மார்ச் வெயிலாக இது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா போய் தான் ஆகணும். வெயிலை பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுக்கான சேஃப்டியாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், தண்ணி எடுத்துகிட்டு போகணும், குடம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு சேலம்குள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே நாங்கள் உள்ளே நுழைஞ்சதே கிடையாது. வெளியில் போகும்போது பார்த்துருக்கேன், இது ஏதோ ஒரு சந்து போல் கடைங்க இருக்கும் போல் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நுழையும் போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஹோல்சேல் கடைங்க இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி ஐம்போன் ஜுவல்ஸ்லாம் ஏதாவது இருக்குமா, நாங்கள் கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கே எப்படிலாம் நகை இருக்கும், ரேட் கம்மியாக இருக்குமா, ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் ஆக்சுவலி போனால் நகைக்கடைகள்லாம் எல்லாம் பார்த்தோன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா மேக்ஸிமம் கவரிங் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய செல்ஃபோன் கடைங்க தான் இருந்தது. நிறைய பவுச்சு, அப்புறம் டெம்பர் மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறது, ஃபோனுக்கு ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ அத்தனை கடைகளும் அந்த இதுக்குள்ளே இருந்தது. அப்படியே சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஏவிஆருக்கு பின்னாடி ஃபுல்லாக அந்த கடைங்க தான் இருந்தது. அப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனது. அதை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டிமார்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். டிமார்ட்குள்ளே நுழைஞ்சி என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எல்லா திங்ஸும் வாங்கி அள்ளி போட்டுக்கிட்டு, இந்த பிள்ளைங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் இதுங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டில் இருக்காங்க அப்படின்னு. எப்படா நம்மளை வீட்டில் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே அப்படி தான் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ தான் இவங்க மேலே பலாப்பழம் இருக்குன்னு, என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக அவங்க பார்க்குற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க, மேலே பார்த்தீங்களா பலாப்பழம் இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம், அது நமக்கும் முழுசாக கிடைக்காது, அந்த குரங்குக்கும் முழுசாக கிடைக்காது. டெய்லி பலாக்காயை எடுத்து சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து சும்மா ஒரு 4 திங்ஸ் தான் வாங்கினேன். அப்புறம் அதெல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்ருக்கையிலேயே கிளைமேட் பார்க்கும்போது அப்படியே வானம் மூட்டமாகிடுச்சு. இந்த வானம் மேகமூட்டமாக இருந்தது, நம்ம சேலம் போகும்போது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அப்படி இருக்கும்னு ஆயிருக்கும் போல். அப்புறம் ஒரு 4 மணி ஆயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு தலைக்கு நல்லா சதனி எண்ணெயை தான் ஃபஸ்ட்டு வச்சு ஒரு கொண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி குருமா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு டிமார்ட்டில் கொஞ்சம் கலரிங் புக்ஸு, அதுக்கப்புறம் அந்த பென்சில்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, சரினா அப்போ அதை வச்சு அவள் அடிச்சுட்டு ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, ஓகே, அவளுக்கு அந்த புக்கை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இவங்க சொன்னாங்க, பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் அந்த புக்கு கூட, அப்போ தான் அவள் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வாங்கினது இப்போ அவளுக்கு டைமுக்கு விளையாடணும், ஃபோன் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறது. இது வாங்கவே முடியாதா, அடிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. பரவாயில்ல, ஒர்த்து தான். பட் இந்த புக்கு 99 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இதில் 12 பென்சில்ஸ் இருந்தது, 50 ரூபீஸ் இருந்தது. இதெல்லாம் ரேட் ஓகேவா எனக்கு இருந்துச்சு. பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சிலருக்கு தெரியும், இல்லை இது அதிகமாக ரேட்டாக இருக்குது, இல்லை இது கம்மியான ரேட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு 99 ரூபீஸ், இந்த பென்சில் பாக்ஸ் 50 ரூபீஸ். இது எனக்கு டிமார்ட்டில் இந்த ரேட் பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்தது. இது உங்கள் ஊர்லெலாம் எப்படி அப்படின்றத சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவளை முடிச்சுட்டு சரி வா கீழே போகலான்னு கொஞ்ச நேரம் கீழே விளையாட விடலான்னு கூப்பிட்டு போனோம். எல்லாம் அந்த ஷாலை வாங்கி சாரீ கட்டுறேன்னு ஒரு பக்கம் சாரீ கட்டுறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் மண்ணில் மட்டும் கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. திடீர்னு குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வருது, திடீர்னு இருமல் வருது, சளி பிடிக்குது,
ரொம்ப மோசமாக இருக்குது. கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆனாலும் பிள்ளைங்களுக்கு மட்டும் சளி காய்ச்சல் மட்டும் விடாது போல் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு இந்த டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.